தென்மேற்கு பருவமழை இன்னும் ஓரிரு நாட்களில் தொடங்க உள்ள நிலையில் சென்னையில் நேற்று இரவு முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. தமிழகத்தில் கோடை வெப்பத்தால் கடந்த 2 மாதங்களாக பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். இந்நிலையில் நேற்று இரவு முதல் சென்னையில் தியாகராய நகர், தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை, ஆயிரம் விளக்கு, நுங்கம்பாக்கம், கிண்டி, வடபழனி, எழும்பூர் உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்து வருகிறது. இதனால் சில இடங்களில் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அவதியடைந்தனர். எனினும் மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மழை பெஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இப்போ 2 வீலர்ல பஸ்ல வரது போல 2 வீலர்ல வந்ததுனால ரொம்ப ஒதுங்கி நிக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ரோட்ல போற தண்ணியை பார்த்தா தண்ணி இல்லாத நேரத்தில் அப்படியே ஏரியில இது போய் சேர்ற மாதிரி போகுது. இது எங்க போய் சேருதுன்னே தெரியல. இந்த தண்ணியெல்லாம் நல்லா சேவ் பண்ணலாம். நம்ம அரசாங்கத்தில் இதெல்லாம் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். கால் வரைக்கும் தண்ணி இருக்குது. ஃபுல்லா பேண்ட் எல்லாம் நனைஞ்சு போச்சு. யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப நாளா இப்படிதான் இருக்குது. தண்ணி ஃபுல்லா தேங்கிட்டு தான் இருக்கு. ஃபுல்லா சாக்கடை தண்ணி எல்லாம் ரோடு பக்கமா வருது. ஆக்ஷன் யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. சீக்கிரமா எதனா எடுத்தா நல்லா இருக்கும். இதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்திலும் பரவலாக கனமழை பெய்ததால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். பொன்னேரி, பழவேற்காடு, செங்குன்றம், மாதவரம், திருவொற்றியூர், பெரியபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்துக்கு ஆளாகினர். புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. அன்னவாசல், கீரனூர், இலுப்பூர், அறந்தாங்கி, ஆலங்குடி போன்ற பகுதிகளில் இடியுடன் கூடிய பெய்த மழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் தணிந்தது. குறுவை சாகுபடிக்கு தயாராக உள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.